லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பொங்கல் பண்டிகையையொட்டி திருநெல்வேலி நகர் முழுதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போலீசார் ரோந்து சுற்றி வந்தபோது மேலப்பாளையம் பகுதியில் கள்ளத்துப்பாக்கி கைமாறுவதாக ரகசிய தகவல் வந்தது. அதன் பேரில் மேலப்பாளையம் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். தீவிர தேடுதல் வேட்டையில் கள்ளத்துப்பாக்கியுடன் ஒருவர் பிடிபட்டார். விசாரணையில் அவர் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த அமீர், வயது 25 என்பது தெரியவந்தது. அவர் வடமாநிலத்தில் இருந்து அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து விற்பனை செய்திருக்கிறார். இன்ஸ்டாவில் இது பற்றி வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவை பார்த்துவிட்டு 1,25,000 ரூபாய்க்கு ஒரு கும்பல் துப்பாக்கி வாங்கியிருக்கிறது. ஆனால் எதிர்பார்த்தது போல் துப்பாக்கி வேலை செய்யவில்லை. இதனால் அதை வாங்கிய கும்பல் மீண்டும் அமீரிடமே துப்பாக்கியை சரி செய்து தரும்படி கொடுத்திருக்கிறது. அந்த நேரத்தில்தான் அமீர் சிக்கியிருக்கிறார். இதன் பின்னணியில் ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த ரத்னபாலா, வயது 40 என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மேயர் ஒருவரின் உறவினர் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. கள்ளத்துப்பாக்கியுடன் சேர்த்து தோட்டாக்களையும் போலீசார் கைப்பற்றினர். அதை வாங்கிய கும்பலின் பின்னணி பற்றி விசாரித்து வருகின்றனர். பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு கூலிப்படை இந்த துப்பாக்கியை வாங்கியிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் உள்ளது. பெரிய சதி செயலில் அந்த கும்பல் களம் இறங்குவதற்காகவே துப்பாக்கியை வாங்கியிருக்கலாம் என்றும் போலீசார் கருதுகின்றனர். இது பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.